அனைவருக்கும் வணக்கம். கோடீஸ்வர ராகு அப்படிங்கிற தலைப்பில் சமூக வலைதளங்கள் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற இணையதளங்கள் மூலம் யாருக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலம் வருமானம் வருமா அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கம்யூனிகேஷனை குறிக்கிறது 3ஆம் இடம், அதாவது தகவல் தொடர்பு, இன்டர்நெட், இணையதளங்கள்லாம் குறிக்கிறது 3ஆம் இடம். அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கணும். அதுவும் இல்லாமல் 2ஆம் இடங்கிறது பேசி பிழைக்கிறது, வருமானம் வரக்கூடியது. அப்போ 2, 3 கனெக்ட் ஆகிருக்கணும். அதோட லாபஸ்தான அதிபதி சொல்லக்கூடிய 11ஆம் இடமும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும். அதாவது 2, 11, 3 இந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள தொடர்பு கொண்டு சுபத்துவமாகவும் 2, 11, 3 சுபத்துவமாக தொடர்பு கொள்றதும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறது, குருவெல்லாம் பார்த்து 2, 3 அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆன்லைன் மூலம் வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த அமைப்பை இல்லை அப்படின்னா ராகுவோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டு அவர் ராகு 3, 11, 9, 5 இந்த இடங்கள்லாம் இருந்து உங்களுக்கு 12 இந்த இடங்களெல்லாம் ராகு குரு சுக்கிரனோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இதோட புதனும் தொடர்பு கொண்டா இதை விட எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப உயிர்நிலைக்கு போகிற அமைப்பெல்லாம் இந்த உங்களுக்கு ராகுங்கிறது கொடுத்துருவார். அதாவது 2, 3, 11 இந்த அமைப்புகள் ரொம்ப நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தால் ஒரு வகையில் ஆன்லைன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும். அது நீங்கள் வீடியோ போடலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கதை கட்டுரை எழுதலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சமூக வலைதளம் மூலம் வருமானம் வரணும்னா உங்களுக்கு 2, 3, 11 கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். இதோட புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் வருமானம் வரும். அது இல்லாமல் நான் சொன்னது 2வது ஒன்று சொல்லியிருக்கிறேன். ராகு பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் பிரமாண்ட கிரகம். அதோட குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டு அதோட புதன் தொடர்பு கொண்டதுன்னா அது 3, 6, 11, 9, 5ஆம் இடங்களில் தொடர்பு கொள்ளும்போது அதோட திசை வரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை சமூக வலைதளங்களில் அடைய முடியும். இதுலேயும் 2 டைப் இருக்குது. சுபத்துவ ராகுன்னா ஒரு மாதிரி வேலை செய்யும், பாவத்துவ ராகுனா ஒரு மாதிரி வேலை செய்யும். அது என்ன சுபத்துவ ராகு பாவத்துவ ராகுன்னு பார்த்தீங்கன்னா ராகு இதுமாரி குரு சுக்கிரனோட தொடர்பு கொண்டு அது சனியும் கலந்துருச்சு, லக்னத்துலேயும் சனியை லக்னாதிபதியோட சனியை கலப்பாகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கெட்ட பெயரால் வைரல் ஆகும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ நிறையா போடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அவங்க கண்டென்ட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நிறையா அவதூறு பரப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பார்த்தீங்கன்னா நிறைய ரீச் ஆகிட்டே போகும். ஏன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் மக்கள் அதை கமெண்டில் போய் பேசுவாங்க. இதே ஒரு இதாக வச்சு உங்களுக்கு யூடியூப்போ அதை பெரிய லெவலில் வைரல் ஆகும். அது மூலம் வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அவங்க கண்டென்ட் பிடிக்காது, அவங்கள பேசி அது மூலம் வைரல் ஆகிட்டு இருக்கும். அது மூலம் அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அது பாவத்துவ ராகு. இதே சுபத்துவ ராகு இது உங்களுக்கு பாவர்கள் தொடர்பே இல்லை, லக்கணம் சுபத்துவமாக இருக்குன்னா இது அவங்க உண்மையிலே நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். அவங்க உண்மையிலே ஒரு நல்ல தொழில் பண்ணுவாங்க, அதை எடுத்து வெளியில் சொல்லுவாங்க. அது மூலம் ஒரு நல்ல பேர் அவராக ரொம்ப நல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு பட்டி தொட்டியெல்லாம் அவங்க போகிற அளவுக்கு ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய காமெடி சேனல்கள் நிறையா உங்களை ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் நிறையா தங்களுக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்தி அது மூலம் நிறையா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறாங்க. டீச்சிங் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அதுலேயும் வைரலாக வராங்க. அது ஒரு நல்ல ராகுவாக இது நமக்கு அமையுது. அதுலேயும் ராகுங்கிறது ஒரு மாயாஜால கிரகம். நிறையா பெரிய ரீச்சை கொடுக்குற சார், ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறேன், நிறையா ஒரு லட்சங்களில் ஒரு 50 லட்சம் எனக்கு யூடியூப் மூலம் வருமானம் வருது, ஃபேஸ்புக் மூலம் எனக்கு இவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்குது, அது போன்ற உங்களுக்கு பெரிய பிரமாண்டத்தை கொடுக்குறது அந்த ராகு தான். அந்த முதல்ல சொன்ன அமைப்பில் ஏதோ ஒரு மந்த்லி ஒரு 50,000 சம்பளம் வருதுங்கிறது அந்த முதல் சொன்ன அமைப்பு. 2வது அந்த ராகு கலப்புங்கிறது எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக செய்வார், நல்லதாக கெட்டதோ எல்லாத்தையும் விரிவுபடுத்தி ஒரு பட்டி தொட்டியெல்லாம் போய் உங்களோட சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ராகு பிரம்மாண்ட அமைப்பை கொடுப்பாரு. அதை பெரிய உங்களுக்கு சூத்தமாகி அவரோட திசைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நான் மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன், நிறைய உங்களுக்கு பெரிய ஆடு விளம்பரம் வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருமானங்கிறது இருக்கும். இதை ராகு தான் பெரிய மாயாஜால கிரகம். இது ராகு தான் பெருசுப்படுத்தி உங்களுக்கு தருவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு, கன்னி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. இந்த ஜாதகத்துக்கு நான் பார்த்தோன்னே பதில் சொல்லிட்டேன். இது ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வந்த ஜாதகம் தான். 11 இருக்க ராகு மாதம் 2020 ஆரம்பிச்சுது. அதுலேருந்து ஒரு பெரிய பிரமாண்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. அவர் சுக்கிரனோட நேர் பார்வையிலையும் இருக்கிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து 9ஆம் பார்வையை பார்த்து ராகு சுபத்துவம் 11ஆம் இடத்துல இருக்குது. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. நான் அது பார்த்தோன்னே சொல்லிட்டேன், சார் இன்டர்நெட் இணையதளம் மூலம் ஒரு பெரிய வருமான அமைப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய பேராசை அமைப்புகள் நிறைய பணம் பண்ணுங்கிற ஆர்வமும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் 2 பிஸ்னஸ் சொல்லக்கூடிய திரைமறைவில் அமைப்புகளில் உங்களுக்கு வருமானம் பார்க்கக்கூடிய சில கான்ட்ராக்ட் அமைப்புகளும் இப்போ வரும். அதுவும் உங்களுக்கு சாத்தியமான அமைப்பு தான் சொல்லி நான் அந்த ஜாதகத்துக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஜாதகர் ஆமாம் ஐயா, நான் ஒரு பெரிய யூடியூப் அமைப்பில் இருக்கேன், நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வச்சு எனக்கு லட்சங்களில் வருமானங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திரைமறைவில் எனக்கு ஒரு நம்பர் 2 பிஸ்னஸ் சொல்லக்கூடிய அப்ரூவல் கிடையாது, ஆனால் அது ஒரு பெரிய தவறான விஷயம் கிடையாது, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அந்த எனக்கு ஒரு கான்ட்ராக்ட்டுங்கிறது வந்திருக்கு. அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, நிறைய நான் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணோன்னா அப்படிங்கிறது கேட்டு இந்த ஜாதகர் வந்திருந்தார்.
இந்த ஜாதகத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக நம்பர் 2 பிஸ்னஸ் மூலம் உயர்நிலைக்கு போகிற அமைப்பு இருந்தாலும் இப்போ வந்து ராகு தேசத்தில் ராகு புத்தி முடிஞ்சு புத்தி இன்னும் வந்து ஜூன் 2025 வரை இன்னும் ஒரு 5 மாத காலம் இருக்குது. அதுக்கப்புறம் சனி புத்தி வரப்போகுது. அவர் வந்து அஷ்டமாதிபதி, அவர் வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து கண்டக சனி இப்போ வந்து ஆரம்பிக்க போது இன்னும் ஒரு மாதம் தான் பாக்கி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கண்டக சனியில் சனி புத்தியும் இருக்கிறதுனால 2027 இறுதியில் என்ன பண்ணுன்னா இந்த நம்பர் 2 பிஸ்னஸ்ங்கிற அமைப்பில் வந்து ஒரு கூட இந்த நண்பர் ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கான அமைப்புங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொகையை ஒரு லாஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்குன்னா இது வந்து தலைமைக்கு பதில் சொல்ல முடியாமல் கொஞ்ச நாளைக்கு ஒரு மறைஞ்சிருக்கிற அமைப்புங்கிறது அந்த காலத்தில் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ கண்டக சனியாக இருக்கவர் ஒரு நண்பர் ஏமாற்றம் அடைய செய்யும். அதுக்கப்புறம் ஒரு அஷ்டம சனியை போயிடுவார். 2028 வரையுமே அந்த சனி புத்தி இருக்குது, அஷ்டமாதிபதி சனி புத்தி இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷ காலங்கிறது கொஞ்சம் தலைமறைவாக கொஞ்சம் சிரமத்தை அனுபவிப்பார் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதன் புத்தி, கேது, சுக்கிர புத்தி எல்லாமே யோகத்தை செய்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அந்த அஷ்டம சனி முழு பாதிப்பை கொடுக்காது. ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து அப்படியே ஜம்பாகி மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்பு தான் இருக்க வச்சு. இடையில வந்து இந்த கோச்சார அமைப்புகளில் அந்த சனி புத்தி வரும்போது இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ கை வைக்கிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த இறுதியில் ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போய் ஒரு பெரிய தொகை அந்த நேரத்தில் 2027 ஒரு ஃப்ரெண்டு அவர் ஏமாற்றப்படுவார் ஃப்ரெண்டாலங்கிறது அமைப்புங்கிறது இருக்குது. நான் அந்த ஜாதகத்துக்கு இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், விளக்கமாகவே சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து 2027 நீங்கள் உங்கள் நண்பரால் ஏமாற்றப்படுவீங்க. பிசினஸில் யாரெல்லாம் ரொம்ப முக்கியம் நினச்சிங்களோ அவரால் ஏமாற்றப்படுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தலைமறை அமைப்புகள் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு பெரிய ரவுண்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்கிறது அந்த ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்லிட்டேன். அது போன்று இந்த ஜாதகத்தில் ராகு ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அளவில் சம்பாத்தியம், கோடிகளில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு. இதில் உங்களுக்கு நம்பர் 2 பிஸ்னஸுக்கு ஏன் போனார்னா லக்கணத்தில் சனி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து மறைமுகமாக திரைமறைவில் நிறைய சம்பாத்தியம் பண்ணுற அமைப்பை கொடுக்குது. இங்கேயும் லக்கணத்தில் வந்து வேறு ஏதாவது சுபகரங்கள் குரு இருக்குது, சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவர் நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுவார். கான்ட்ராக்ட், கமிஷன் சொல்லிட்டு நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள பிராஞ்சி ஓப்பன் பண்ணி அதில் பெரிய ஆள் ஆவார். ஆனால் இதில் லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால திரைமறைவில் தான் இங்கே ஒரு சம்பாத்தியம் பண்ணுங்கிற அமைப்புங்கிறது இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய பூமி போவார்னு சொல்லி நான் பதில் சொல்லியிருந்தேன். அடுத்தது இன்னொரு ஜாதகம் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வையில் இருக்குது. குரு சந்திரன் சேர்ந்து 7ஆம் இடத்துல மீனத்திலே குரு வந்து ஆட்சியாகி அது நேர லக்கணத்தையும் பார்த்து உங்களுக்கு ராசி குரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பில் சுத்தமான அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ராகு வந்து 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனையும் சேர்ந்த ராகு திசை வரும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து உங்களுக்கு வைரலானது. பட்டி தொட்டியெல்லாம் வந்து கடைநிலையில் இருக்கிற ஒரு சின்ன பாமரன் கூட இவர் தான் என் தலைவர், இவர் தான் என் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு வந்து ராகு திசை மிகப்பெரிய பிரமாண்டத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அதில் அந்த திசையிலே அவர் முதலமைச்சர் ஆனார். அந்த முதல்வரும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய புகழை கொடுத்தது. இன்னமும் அதை வந்து உங்களுக்கு தாண்டி வர்ற அளவுக்கு உள்ள பேர் அளவுக்கு இன்னமும் வந்து ஒரு பெரிய ரீச்சுங்கிறது மற்ற தலைவர்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு இந்த ராகு வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய பிரமாண்டத்தை கொடுத்துட்டு போனது இந்த ராகு தசை. இதில் வந்து உங்களுக்கு சமூக வலைதளங்கள் அப்போ கிடையாது. அப்போ வந்து சினிமா மட்டும்தான். அது இல்லாமல் ரேடியோ, வானொலி இப்படி தான் இருந்தது. அதுலேயும் இவரோட பேர் அந்த சினிமா எல்லாத்துலேயுமே இவரோட வந்து வைரல் ஆனார். மக்கள், ஏழை மக்கள்லாம் தன்னோட தலையெழுத்தை மாற்ற வந்த கடவுள் அப்படின்னு நினச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச்சை பிரமாண்டத்தை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜாதகத்தில் இந்த ராகு கொடுத்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா புதனோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து 5ஆம் இடத்துல உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறாரு. ராசி லக்கண அமைப்புகள் வந்து குரு தொடர்பில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு சினிமா முதல்வருங்கிற அமைப்பில் போயிட்டார். முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சனி இருக்குது. அவர் திரைமறைவுள்ள சில விஷயங்களை செஞ்சு அது மூலம் வருமான அமைப்புங்கிறது இருக்குது. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ராகு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே கோடீஸ்வரர் ராகு தான். அதை வந்து எந்த விதத்தில் செயல்படுவது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். இது சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, 6ஆம் இடத்துல இருக்குன்னா அங்கே பெரிய லெவலில் வந்து கடனப்படுவார், பெரிய நோய்வாய்ப்பட்டு தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கப்படுவார். இதை சொல்கிறதும் அதே ராகு தான். ராகு எங்கே இருக்கிறார், யாரு கூட தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். குறிப்பாக சமூக வலைதளங்களில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி தமிழ்நாடு அளவு உலக அளவு ஃபேமஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து ராகு சுபத்துவமாக தொடர்பு கொள்ளணும், ராசி இலக்கணமும் வளர்த்துருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உயர்நிலைங்கிறத போகும். யார் வந்து தோல்வி அடைகிறாங்க, நிறைய தன்னோட கடின உழைப்பால் வந்து எவ்வளோ முயற்சிகள் பண்ணியும் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கீழே நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த படத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா முதலீட்டில் 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து ஃபெயிலியர் ஆனது. அப்படின்னா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேமாதிரி 3, 11 வந்து பாவத்துவமாக இருக்கிறது, ராகு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே சுபத்துவ அமைப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கும் போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தோல்வியை தரும். ராகு தான் வைரல் கிரகம், அது கொஞ்சமாவது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு 3, 11 எப்படி பாவத்துவமாகிடுச்சு, அங்கே வந்து சனி செவ்வாயோட தாக்குதலில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ராகுவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ராகுக்கும் வந்து ஒரு சுபத்துவ அமைப்பு இல்லைங்கிற பட்சத்துலையும் சமூக வலைதளங்களுக்கு போகும்போது அங்கே வந்து பெரிய நட்டத்தை சந்திக்கிறாங்க.
இந்த படத்தில் உள்ள பெண்மணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு பண்ணி நிறைய சமையல் வீடியோக்கள் வந்து போட்டிருக்காங்க. 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச்சுங்கிறது அடைய முடியல. அவங்களுக்கு பெரிய லாஸ்ன்னு அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. என்னால் வந்து அதில் வெற்றி அடைய முடியலைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாவத்துவ அமைப்பில் உள்ளவங்களுக்கு தான் இந்தமாரி பெரிய தோல்விங்கிறது இருக்குது. அதனால் வந்து யாருக்கெல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி நான் சொன்ன அமைப்பில் இருக்கோ அவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல தலைப்பில்